வேதா கிட்ஸ் சேனல். மாய மாம்பழம் என்ற ஒரு அழகான கதை. அருண் என்ற ஒரு நல்ல மனம் கொண்ட சிறுவன் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அவன் எல்லோருக்கும் உதவி கொண்டே இருப்பான். அவன் நண்பர்களுக்கும் உதவுவான். நன்றி அருண், உதவுவது மகிழ்ச்சி. அந்த கிராமம் மிகவும் அமைதியான இடமாக இருந்தது. கிராமத்தின் அருகில் ஒரு பெரிய மாம்பழ மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு விசித்திரமான மாம்பழம் இருந்தது. ஒரு நாள் அருண் அந்த மாம்பழத்தை கவனித்தான். அவன் அதை பறிக்க முயன்றான். அந்த மாம்பழம் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அருண் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அது மிகவும் இனிமையான மனம் வீசியது. அதை பார்த்த ஒரு பேராசை கொண்ட சிறுவன் அருகில் வந்தான். அவன் மாம்பழத்தை எடுத்துக்கொண்டான். ஆனால் அதை சாப்பிட்டதும் அது மிகவும் புளிப்பாக இருந்தது. அவன் கோபமாகி மாம்பழத்தை திருப்பிக் கொடுத்தான். அருண் மீண்டும் அதை எடுத்தான். அவன் சாப்பிட்ட போது அது மிகவும் இனிப்பாக இருந்தது. அருண் மகிழ்ச்சியாக சிரித்தான். அப்போது அவன் பாட்டி அங்கே வந்தாள். ரொம்ப இனிமையா இருக்கு பாட்டி. பாட்டி பாருங்க இந்த மாம்பழம். அடடா, ரொம்ப அருமையா இருக்கு. பாட்டி மெதுவாக சிரித்தாள். இது ஒரு மாய மாம்பழம் என்று அவள் சொன்னாள். இந்த மாம்பழம் நல்ல மனம் கொண்டவர்களுக்கு மட்டும் இனிப்பாக இருக்கும். அருண் அதை கவனமா கேட்டான். இந்தா, நீயும் சாப்பிடு. நல்ல மனம் கொண்ட நண்பருக்கு அது இனிப்பாக இருந்தது. இந்த மாம்பழத்தை சாப்பிடு. ஆனால் பேராசை கொண்ட சிறுவனுக்கு அது இன்னும் புளிப்பா இருந்தது. அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். பாட்டி ஒரு முக்கியமான பாடம் சொன்னாள். நல்ல மனம் இருந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அந்த சிறுவன் தன் தவறை நினைத்தான். அருண், மன்னிச்சுக்கோ, அது என் தவறு. அருண் அவனை மன்னித்தான். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து மாம்பழத்தை சாப்பிட்டனர். அனைவரும் மகிழ்ந்தனர். அந்த நாள் கிராமத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நாள். அருண் தொடர்ந்து எல்லோருக்கும் உதவினான். இந்த பானையை கொண்டு வர உதவட்டும். கிராமம் அமைதியாக இருந்தது. மாம்பழ மரம் அமைதியாக நின்றது. குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடினர். அருண் மகிழ்ச்சியாக இருந்தான். அந்த கிராமம் நல்ல மனம் கொண்ட மக்களால் நிரம்பியது. மாய மாம்பழம் இன்னும் மரத்தில் ஒளிர்ந்தது. நீதி, நல்ல மனம் கொண்டவர்களுக்குத்தான் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும்.